என்னடி அம்மா சோத்துக்கு வெளியே காலையில் கொஞ்சோண்டு மாவு தான் இருந்துச்சு. அந்த மாவுலேயே 2 வெங்காயம், மிளகா, 2 முட்டை இதெல்லாம் உடச்சி ஊற்றி ஒரு அரிசி 3 மணி நேரமாக ஊற்றிருக்கேன். ஆளுக்கு நல்லா சாப்பிடலாம்ல. சரி தோசையை ஊற்றினா ஆளுக்கு ஒரு தோசை கூட வராது. மூளையே மூளை தான் நீ இங்கே இல்லை அங்கே இருக்கிற இங்கே எப்படி இருக்கிற? அது ஒன்றாக தான் ஒன்று கட்டி தான் வரும். ஓஹோ அச்சா என்ன ஆச்சா? ஒரு முட்டை உடச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைங்க சட்னி கூட செய்வோம்ல, அப்படியே சாப்பிடலாம். எப்படி இருக்கு வரேன் பார்க்கவே நல்லா கட்டிங்க. மாவு வேறு எத்தனை மாவு புளிச்சிருச்சு. அதனால தான் முட்டை 2 உடச்சி ஊற்றி வெங்காயம் 2 போட்டு மிளகா போட்டு சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாரு இப்போ எப்படி இருக்கு பாருங்க. முட்டை படம் செம்மையாக இருக்கா. முட்டை பண்ண ஒரு மாதிரியா நல்லா பசுன்னு வேகட்டும். கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் திங்கிறதுக்கு. இப்போ நான் ஆளுக்கு நல்லா சாப்பிட்லாம். தோசை மாவு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு மாவே, அதுவும் புளிச்சிருச்சு. அப்படியே சுட்டால் திங்க முடியாது. அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்லேயே கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஊற்றிடாதீங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம் மிளகா போட்டு அதை மட்டும் பண்ணமாக ஊற்றிங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. கிளிக்காது நல்லாவே இருக்கும். சாப்பிடலாம் போடுங்க. இந்த முட்டை பணியாரமா? முட்டையும் பணியாரமும் அதுக்கு பேர் தான் முட்டை பணியாரம். செமையா இருக்கா? என்னாச்சு? இன்னும் இந்த சுடு சுடுது. உங்க ஐயா அப்பதான் சுடும். இப்ப பாத்தியா நான் எப்படி புட்டேன். என்ன தனியமா இருக்கு. சுடல சுட்டாலும் தாங்கிறதுதான். இப்போ ஓகேவா? ஏன் உங்க மட்டும் வாய் மட்டும் பேசுறீங்களா? ஆம்பளை மட்டும் வாய் மட்டும் தேஞ்சு போயிட்டாருமே சுடுத்தாங்க. ஐயோ எங்க கையில அப்படியே காப்பாச்சு போயிருக்குதாக்கா. செம்ம டேஸ்ட். கொஞ்சம் தின்னு பாரு. எனக்கு தெரியும் நல்லா இருக்குங்க. நான் இருந்தா சுடு தின்பது அதான் உனக்கு கொடுத்தேன். சரி சட்னி கொஞ்சம் ஊத்தா இருந்தா. சட்னி இல்ல, அதனால இப்படி செஞ்சு வச்சிருக்கேன். சட்னி இல்லாத இது எப்படி தான் சாப்பிடுறது? சட்னி அரைக்கிறதுக்கு பொட்டுக்கள் இல்லை, அதனாலதான் நான் முட்டை உடைச்சு ஊற்றி வெங்காயம் மிளகா போட்டு இப்படி சுட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு உனக்கு என்னமா கஷ்டமா இருக்கு? எப்படிதான் திங்கிறது? ஒண்ணுமே ஒரு அதோட சைடிஸ் இல்லாத எல்லாமே போட்டிருக்கேன்ல. உப்பு மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு நம்ம வேணா ஒன்று சரிட்டா சர்க்கரை போடுறோம் சாப்பிடு, இல்லை உப்பு போடுறோம் சாப்பிடு. இதை ஒன்று சர்க்கரை போட்டா நீங்க சொல்றதுதான் நாங்க செய்யணும். உண்மையிலே தின்னு பாரு, செம்மையா இருக்கும். இல்லைன்னா போய் பொட்டுக்களை வந்து சட்னி அரைச்சிடும். இல்லைன்னா நீ போய் கடையில் சாப்பிடுவேன். தின்னு பாருங்க. ஆளுக்கு நல்லா சாப்பிடலாம். சக்கரை போட்டா போடு போடு போடு. இது தொட்டுக்கு போதும். அதுக்கு நீ வாங்கி வந்துருக்கீங்க. நேரத்துக்கு மழை வருது, எங்க போய் கடையில் வாங்கிருக்கு. இது நல்லா தான் இருக்கும் போல. நல்லா தான் இருக்கும். பசிக்காத வயிறுக்கு தான் இது கசக்கும், பசிக்கிற வயிறுக்கு இது இனிக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லையும் இருக்கு. சாப்பிட்டுக்கணும். சாப்பாட்டு காலையில் என்னன்னு பாருங்க, நீங்களே நியாயமானு சொல்லுங்க. இருக்கிறப்ப நல்லா சாப்பிட்றோம்ல, இல்லாதப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டுக்கணும். ஓகேவா? அதான் வாழ்க்கை.
ஓகே பாய்.